வைக்கும் பூமியின் முழு குடும்பத்துக்கும் நாமகரனாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோமப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த புனித வெளியில் என்று நீர் எங்களுக்கு கொடுத்ததான தருணத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று இந்த இரண்டாம் வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் பட்ட பாடுகள் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த நாளிலே இன்னைக்கு என்ன நாளுங்க? புனித வெள்ளி. அப்புறம் நிறைய பேர் இருக்கு. அதுக்கு புனித வெள்ளின்னு சொல்லுவோம், துக்க வெள்ளின்னு சொல்லுவோம், வேற என்னங்க, நல்ல வெள்ளி, பல வெள்ளிகள் இருக்குது. ஆனா எத்தனையோ வெள்ளி இருந்தாலும் ஏன் இந்த எத்தனை நாட்கள் இருக்குது? வெள்ளிக்கிழமை 52 வெள்ளிக்கிழமை இருக்குது. ஆனால் ஏன் இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு இந்த வெள்ளிக்கு மட்டும் இவ்வளவு தூரம் நம்ம கொடுக்க, வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவையிலே தியாகம் செய்தார். அப்ப இந்த நாளிலே நமக்காக ஒரு ராஜாவே வந்து, உலகத்தை படைத்தவரே வந்து, அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடியவர் வந்து, நம்முடைய அற்பமான மனிதன் நம்மை மீட்டெடுப்பதற்காக ஏன் அவர் அப்படி வரணும்? இந்த உலகம் படைக்கும் பொழுதே, மனிதனை படைக்கும் பொழுதே எப்படி படைத்தாருங்க? தன்னுடைய சாயலாய் படைத்தார். அந்த சாயலாய் படைத்தது நிமித்தம் அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான அன்பு வேற ஒண்ணுமே இல்ல. அவர் எல்லாத்தையும் படைக்கிறதை போல படைத்தாலும் விசேஷமாய் நம்ம என்ன பண்ணாருங்க? அவரை போல படைத்தார். அவருடைய ஆத்மாவை, ஜீவ ஆத்மாவை நமக்கு ஊதினார் இல்லையா? அவர் ஜீவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொன்றும், நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொன்றுமே அவர் கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை. அவரை போல நம்மை படைத்து விட்டு, ஆனால் நான் மட்டும் என்ன பண்றேங்க? அவரை விட்டு வழி விலகி போய்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அநேக விதமான பலிகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது அநேக பலிகள் இருக்கிறது. ஆனால் எதற்குமே ஒரு ஈடு கொடுக்க முடியவில்லை. தன்னுடைய தேவகுமாரன், ஒரே குமாரனை கடவுள் நமக்காக கொடுக்கிறார். சிலுவையில கொடுக்கும் பொழுது அந்த இடத்துலதான் சிலுவைக்குள்ள அநேக பாடுகள் வருது, அடிகள் படுறாரு. எந்த ஜனத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த ஜனங்களே என்ன பண்றாங்க? இவரை சிலுவையிலே அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்க்கமாய் உரைக்கிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். ஒரு கேரக்டர் வருவாரு, ஏரோது ராஜா. அவர் என்ன சொல்றாருங்க? அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களையும் அவர் கேள்விப்பட்டு என்ன செய்யலாம் என்று சொல்லி, அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துல வருவார். ஆனால் கேட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருங்க? ஆனா மக்களுடைய, ஜனத்துடைய குரல் எப்படி இருக்குங்க? அவரை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று. எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஜனங்களும் அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள், அடையாளத்தை பார்த்திருக்கிறார்கள், நிறைய வியாதிகளை குணமாகி இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க? எல்லா நன்மைகளையும் பெற்று அவரை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணாங்க? சிலுவையிலே அறைய வேண்டும் என்று மனதோடு சொல்லிடுகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல அவரோடு சேர்ந்து 2 குற்றவாளிகளை சிலுவையிலே அறையும்படி கொண்டு வருகிறார்கள். வாசிங்க 32வது வசனத்தை, லூக்கா 23:30. குற்றவாளியில் வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தானம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். 2 குற்றவாளிகள் அவரோடு சேர்ந்து சிலுவையிலே அடிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட குற்றவாளிகளோடு சேர்ந்து
சிலுவையிலே அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஏதாவது தவறு செய்தாரா, பாவம் செய்தாரா? இல்ல. அந்த காலத்துல சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியதுங்கிறது என்னதுன்னா மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொலை. ஏன் நம்முடைய ஆண்டவருக்கு அப்படிப்பட்டதான கொலைகள் செய்தார்கள் அப்படின்னா, அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ரோமராஜ்யம் என்ன வருதுங்க, ராஜா வருவதை விரும்பவில்லை. ராஜசிங்கம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு. ஆனால் அவர் ராஜாக்கள் யாருமே ஏத்துக்கல. அதனாலதான் அவர் கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது அந்த கல்வர்களில் 2 பேர் என்ன பண்றாங்க, ஒருவன் சொல்றாங்க இயேசுவை சிந்திக்கிறான். அவர் என்ன பண்றாங்க, நீ யூதனுடைய ராஜாவா இருந்தால் நீ இறங்கும் என்று சொல்ற. அவனுக்கும் தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவனுக்கும் தெரியும். ஆனால் அவன் என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, அடுத்த வசனத்துல 39 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஒரு குற்றவாளியை இன்னொரு குற்றவாளியை பார்த்து கேட்கிறான், நீ நீ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற, ஆனா அவரு எந்த குற்றமே செய்யாமல் வந்திருக்கிறார். கடவுள் பயம் கொஞ்சம் கூட இல்லையா? யார் கேட்கறதுங்க, ஒரு குற்றவாளிதான். அவன் செய்த தவறை உணர்கிறான். அதே வசனம் பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம செஞ்ச தவறுக்கு நம்ம அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். இவரோ ஆகாது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவர்களை கடிந்து கொண்டான். நாம செஞ்ச தவறுக்கு நாம தண்டனை அனுபவிக்கிறது நியாயம்தான். ஆனால் இதுக்கு ஆத்திரன் கிடையாது. ஒரு கல்வனை 2 பேர் அடிக்கப்பட்டார்கள். ஒருவன் இயேசுவை தெரிந்து கொண்டான். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி நியாயமுள்ள ஒரு ராஜாவை நம்ம சிலுவையிலே நம்மளோடு கொண்டு வந்து அடிக்கிறாங்களே. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம், தெரிஞ்சும் தெரியாம எவ்வளவோ காரியங்கள் செய்து. ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அல்லவா? கல்வனுக்கு கடைசி நிமிஷம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிடைச்சது. நிமிஷமும் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுட்டான், இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். இன்னும் நீங்களும் நானும் என்ன பண்றேங்க, தெரிந்தாலும் இந்த நிமிஷத்துல கேட்கிறோம், வெளியில போனா உலக பிரகாரமான வாழ்க்கைகளை போயிடுறோம். என்ன காரணம்? உலகம் நம்மை வஞ்சிக்கிறதா? நாம் உலகத்தை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம். உலகம் நம்மை வஞ்சிப்பதற்கு 1% உலகத்தை பார்த்து நம்ம வியந்து போறது அதிகமா இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, உலகத்துல நடக்கக்கூடிய காரியத்தை பார்த்து நாம் அதை பார்த்து பெருமை பாராட்டுகிறோம். ஆனாலும் பிறந்ததிலிருந்து மட்டுமாய் கடவுள் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதற்கு நம்ம நன்றி விசுவாசமா எவ்வளவு நாள் இருந்தோம். அவருக்கு நம்ம நிகராய் என்ன செய்து கடைசி ஒரு ஆண்டவர் கொடு. நாளைக்கு நம்ம ஜீவனோடு இருப்போமான்னு தெரியாது. ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த கல்வனை போல் திரும்ப வேண்டும். என்ன சொல்றாருங்க, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியானை நினைத்தருளும் என்றான். என்ன பண்ணுங்க, தவறு செய்து விட்டேன், நீர் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கு, ஒரு வாய்ப்பு கொடுத்து நினைத்து முடியுமா? யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறேங்க? ஆனா ஜெபம் பண்ண முடியல. ஏன் ஜெபம் பண்ண முடியல? அவருடைய அன்பை விட்டு வெகு தூரம் போயிட்டோம்.
எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர். அதனாலதான் கல்வன் ஆண்டவரை பத்தி தெரிந்தனாலதான் அவர் என்ன சொல்றாங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே அது என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்லி ஒரு உறுதியான வார்த்தையை கொடுக்க. நான் ஒரு சொல்றேன், ஒரு காரியத்தை நான் சொல்றேன், கண்டிப்பா நான் செய்வேன் சொன்ன என்ன பண்ணுங்க, வேணாதான்னு சொன்னா நடக்குமான்னு தெரியாது. பட்டதான உறுதியான வார்த்தையை கல்வனுக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். மெய்யாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகளை அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் வழியை மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுங்க, அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்து வேண்டும். அவர் எதற்காக வந்தார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவரை குறித்தான தெரிதல், ஒரு தேடல் நமக்குள்ள வேணும். அது இல்லாதனாலதான் இன்னும் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம், ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிறோம். மார்க்கு 17. ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். யார் கேட்கறதுங்க? ஒரு எஜமான். நான் நித்திய சுதந்திரம் அடையும்படிக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணுங்க? இருக்கிற ஆஸ்திகளை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, சிலுவை இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பேர் புகழ் எதையுமே அவர் விரும்பல, அவருடைய உள்ளத்தை அவர் விரும்புகிறார். அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் நிச்சயமாகவே சொல்கிறார். அவரை தெரிந்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாகவே கல்வனை போல அவரை நாம் அவரை நான் செஞ்ச ஒரு தண்டனைகளை அனுபவிக்க நியாயமான காரணம் உண்டு. ஏன் சிலுவை? நான் ஒவ்வொரு நாளும் உண்மை சிலுவையில் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் என்னை மன்னித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி வந்துட்டு தான் இருக்கிறீங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால மீண்டும் மீண்டும் நான் பாவத்துக்குள்ள விழுந்து உண்மை மறுதளித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். சுய எண்ணத்தை என்னால் மாற்ற முடியவில்லை. இந்த உலகத்திற்கான ஐஸ்வர்யத்தை நம்பி நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தேவன் சிலுவையை எடுத்து வா என்று சொல்லி, நான் எப்படி வரணும், நான் எப்படி பாத்திரனாய் வரணும், ராஜ்யத்துக்குள்ள நான் வரணும் என்று அறிந்து கொள்ள மாற்றுங்க, மாத்திரம் தெரிந்து கொள்ளணும். கல்வன் பாருங்க, எவ்வளவோ அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குங்க, எதை திருடலாம், எதை கொள்ளையடிக்கலாம் சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் இருக்கும். ஆனாலும் அவன் என்ன பண்றாங்க, வேலை சிலுவைக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக கூட தெரிஞ்சிருக்கான் அற்புதங்கள், அடையாளம். 3 ஆண்டுகள் அவர் செய்த நன்மைகளை தெரிஞ்சிருக்கலாம், கடைசி நிமிஷத்துல கூட தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் அவன் தைரியமாய் சொல்றான், நீயே நானும் இதுக்கு தண்டனைக்கு பாத்திரர். அவர் இப்படிப்பட்ட தண்டனைக்கு அவர் பாத்திரர் அல்ல. நாம செய்த பாவம் நமக்காக ஒரு மனிதன் சிலுவையிலே என்று சொன்ன உலகத்துல எந்த தெய்வம் ஆள முடியாது. ஒருவர் எதை வேணாலும் கொடுப்பாங்க, சொல்லுவாங்க,
அதுக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. பேச்சளவுக்காக தான் இருக்கும். நிச்சயமாய் அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசுவால் மாத்திரம்தான். அவர் செய்து சொன்னார், செய்து உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு செல்லுவேன் என்று சொன்னால் போல நம்மை அவரை நம்ம காண பண்ணுங்க, போய் தெரிந்து கொண்டவராய், அவரை பற்றி தெரிந்து கொண்டவராய் இந்த உலகத்துக்கு வந்து படித்ததின் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்துக்கு உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கல்வனை போல கடைசி நிமிஷத்தில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர் அல்லவா தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் உண்மை பற்றி நாங்கள் அநேகம் தெரிந்திருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம், ஏதோ ஒரு பேராசை நிமித்தம், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்தை நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் இன்னும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல பலனை கொடுக்க ஜெபிக்க, உண்மை குறித்ததான சிந்தனைகள், உண்மை குறித்ததான எண்ணங்களை நீர் எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கேள்வியின் தியானத்தில் ஆண்டவரே கல்வனை போல் ஆண்டவரே நீர் என்னோடு சொன்னது மெய்யாகவே சொன்னது ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு உறுதி வார்த்தை கொடுத்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. 2 கல்வன்கள் உண்மை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் உண்மை நிந்திக்கிறான். நாங்கள் உண்மை தெரிந்து கொண்டும் நாங்கள் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றுங்க. தெரிந்து உம்மோடு செலவிடும் நாட்களை நீர் எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நீயே நாங்கள் பற்றி ஆசீர்வதிங்க, பலப்படும் இயேசுவின் நல்ல பிதாவே.